டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. பீகாரில் பங்கிப்பூர் தொகுதியுடைய இடைத்தேர்தலில் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஒரு வரலாற்றையே மாற்றிய நிகழ்வு நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு கோட்டை அப்படின்னே சொல்லப்படக்கூடிய தொகுதி தான் இந்த பங்கிப்பூர் தொகுதி. இந்த தொகுதி கிட்டத்தட்ட 30 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சியினால் ஆதிக்க செய்யப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்குது. அவர்களுடைய வேட்பாளர்கள் தான் அங்கே தொடர்ந்து வெற்றி பெற்றும் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1995 அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த வரலாறை இப்போ மாற்றி அமைச்சிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு அந்த காட்சியிலே நம்ம பார்க்குறோம் பாருங்கள். 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் இணையறாரு. ரமேஷ், கிட்டத்தட்ட ஒரு ஒரு வரலாற்றையே மாற்றி அமைச்சிருக்கிறாரு இந்த தொகுதியில் வெற்றி மூலமாக பிரசாந்த் கிஷோர், இல்லையா? நிச்சயமாக பீகார் மாநிலத்தில் பாஜக ஆளும் கட்சியாக இருந்தாலும் அங்கு பாஜக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. காரணம், பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் பாஜக வேட்பாளரை தோற்கடித்து பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் 32 சுற்றுகள். 32 சுற்றுகளுக்கான வாக்குகள் முழுமையாக எண்ணப்பட்டிருக்கின்றன. 32வது சுற்று முடிவின்படி பாஜக வேட்பாளர் நீரஜ்குமாரை விட பிரசாந்த் கிஷோர் சுமார் 19,324 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் நீரஜ்குமார் 44,827 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்க, ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் 64,151 வாக்குகள் பெற்று பாஜக வேட்பாளரை விட சுமார் 19,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று அவர் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த பங்கிப்பூர் தொகுதி என்பது பாஜக தேசிய தலைவராக இருக்கும் நிதின் நபீன் தொடர்ந்து 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. 1995 இந்த தொகுதி பாஜக வசம்தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் முதன்முறையாக தேர்தலில் களம் கொண்டிருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஆளும் பாஜகவை வீழ்த்தி அங்கு வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த கவனம் பெற்றிருக்கிறது. இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மையில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்புதான் அங்கு பாஜக முதன்முறையாக பீகாரில் ஆட்சி அமைத்தது. பீகாரில் பாஜக முதன்முறையாக ஆட்சி அமைத்து நடந்த முதல் சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலேயே அங்கு பாஜக தோல்வியை அடைந்திருப்பது நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்டாலும் பிரசாந்த் கிஷோர் தனிப்பட்ட முறையில் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இதற்கு அவர் சொன்ன காரணம், நான் எனது கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது, பல தொகுதிகளுக்கும் நேரில் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டி இருப்பதால் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கூறி அவர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தார். இருப்பினும் தற்போது சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அதில் முதல் ஆளாக பிரசாந்த் கிஷோர் போட்டியிட்டு தற்போது தன்னுடைய வெற்றியையும் பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு வலிமையான ஒரு பாதுகாப்பான கோட்டையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு திகழ்ந்த ஒரு தொகுதி தான் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பங்கிப்பூர். இந்த பங்கிப்பூர் தொகுதியில் இப்போ பாஜகவுடைய கோட்டையை தகர்த்திருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் தான் மக்கள் கொடுத்துருக்குறாங்கிறதையும் பார்க்குறோம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.